श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் அதில் 36வது ஸ்லோகம் இன்றைய தின அனுபவம். ஞதாயிஷதயே குணா நிதி நிதாயமாரண்யகேஷு அமீம்ரதிமசாதுரீ பிரணத சாபலக்ஷாந்தயः தயா விஜய சௌந்தர்யே பிரபுதயோபி ரத்னௌகவத் ஜகத்யவஹிருதி க்ஷமா வரதரங்கரத்னாபணே. ஞதாயிஷதயே குணா நிதி நிதாயம் ஆரண்யகேஷு அமி மிருதிமசாதுரீ பிரணத சாபலக்ஷாந்தயः தயா விஜய சௌந்தர்யே பிரபுதயோபி ரத்னௌகவத் ஜகத் வியவஹிருதி க்ஷமா வரதரங்கரத்னாபணே. அதாவது மோட்ச வரமளிக்கும் எம்பெருமானே, உபனிஷத்துக்களின் உனது பல திருக்கல்யாண குணங்கள் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்படும் நிதி போல இரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. உனது பல திருக்கல்யாண குணங்கள் உபனிஷத்துக்களில் நிதி போல வைக்கப்பட்டுள்ளது. வைத்தமா நிதி. உனது இளமை எதனையும் எளிதாக ஆச்சரியமாக முடிக்க முடிக்க கூடும் சாதுரியம், அகடித கடனாசக்தின்னு சொல்லுவாள். நடக்க முடியாதது, அது நினச்சி பார்க்கவே முடியாதையெல்லாம் செய்யும் திறன் அகடித கடனாசக்தி. அந்த இளமை, அந்த திறமை, அந்த சாதுரியம், அண்டியவர்களை காத்து நிற்கும் வல்லமை, அந்த பொறுமை, தயை, வெற்றி, சௌந்தரியம், ஒவ்வொன்றும் ஆச்சரியமான குணம். ஒவ்வொன்றும் பலவாக கணக்கிலடங்கா ஆச்சரியமான கல்யாண குணங்கள். இவை உபனிஷத்துக்களால் இரகசியமாக்க வைக்கப்பட்டிருந்த போதும் திருவரங்கத்தின் கர்ப்ப கிரகம் என்னும் அந்த ரத்தன கடையில் எல்லாரும் பார்க்கும்படி, அனைவருக்கும் பயன்படும்படி ஒரு ரத்தன குவியலாக வைக்கப்பட்டுள்ளது ரங்கநாதனாக. இங்கு குவியல் என்பது பெரிய பெருமாளை குறிக்கும். என்ன வியப்பு! இந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த ரத்தன குவியல், கலெக்ஷன் ஆஃப் ஜெம்ஸ்டோன், அந்த ரத்தன குவியல் இங்கே எல்லாரும் பார்க்கும்படி வைக்கப்பட்டிருக்கு. அங்கே உபனிஷத்துக்களில் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குணங்கள், அந்த சௌந்தரியம், அந்த திறமை, அந்த வல்லமை, அந்த வாத்சல்யம், அந்த பொறுமை எல்லாம் இங்கும் நமக்கு தெரிகிறது. உபனிஷத்துக்களில் எம்பெருமான் பல திருக்கல்யாண குணங்கள் கூறப்பட்டுள்ள போது அவை கடலுக்கு அடியில் உள்ள ரத்னக்கற்கள் போல இருக்கு. தேடி பிடித்து எடுக்க வேண்டியதாக உள்ளது. அவ்வளோ ஈஸியாக புரியாது. ஆனால் அப்படி இல்லாமல் இங்கு எளிதாக அந்த குணங்களை நாம் உணரும் வகையில் அழகிய மணவாளனிடம் அந்த குணங்கள் நாம் காணும்படி திருஷ்யத்தே ரங்கமத்திய என்றார் வேதாந்த தேசிகன் பகவத்யான சோபானத்தில். அது மாதிரி நாம் காணும்படி உள்ளன அந்த கல்யாண குணங்கள் இந்த நம்பெருமாளிடம், இந்த பெரிய பெருமாளிடம். ஞதாயிஷதயே குணா நிதி நிதாயம் ஆரண்யகேஷு அமீ பிரதிம சாதுரீ பிரணத சாபலக்ஷாந்தயः தயா விஜய சௌந்தரி பிரபுதயோபி ரத்னௌகவத் ஜகத்யவஹிருதி க்ஷமா வரதரங்கரத்னாபணே. இவ்வாறு வேதங்களின் வாக்குக்கும் எட்டாததாக ஓதப்பட்ட குணங்கள் எல்லாம் மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாததாக இருக்கும் அந்த குணங்கள் எல்லாம் பெரிய பெருமாள் பக்கலிலே அனைவரும் கண்ணாலே காணும்படி அனுபவிக்கலாம்படி உள்ளது.
அந்த காட்டில் ஓதப்பட்டதால் அந்த உபனிஷத்துக்கு ஆரண்யகம் என்ற பெயர். தண்டகாரண்யம் அப்படின்னா அந்த ஆரண்யம், ஃபாரஸ்ட். அந்த ஆரண்யகம் பிருகதாரண்யக உபனிஷத் என்று ஒரு உபனிஷத். எம்பெருமானுடைய சௌகுமாரியம், அந்த சாஃப்ட் டெண்டர் சுகுமாரமான திருமேனி, அந்த சாமர்த்தியம், தன்னை அண்டினவர்களிடத்தில் உள்ள ஈடுபாடு, அவர்களை காக்க வல்லும் திறமை, பாப்பிகளிடம், நம் போன்ற பாப்பிகளிடம் சரணாகதி பண்ண உடனே இருக்கும் பொறுமை, அப்படியே கொட்டும் தயா, அருள், கிருபை, கட்டாட்சம், அனைவரையும் ஜெயிக்கும் அந்த தன்மை, அவயவ அழகு, சௌந்தரியம் முதலிய எந்த திருக்குணங்கள் உபனிஷத்துக்களில் செல்வத்தை போல சேமித்து ரகசியமாக கூறப்பட்டுள்ளனவோ அந்த குணங்களெல்லாம் இரத்தனக்கடையில் அனைத்து மக்களும் காணும் வகையில் இருக்குமா போலே திருவரங்கம் பெரிய கோவிலில் எளிதில் காண கிடைக்கிறது நமக்கு. கடல் முதலான இடங்களில் மறைந்து கிடக்கின்ற நவரத்தனங்கள் கடைத்தெருவில் மலிந்து கிடப்பது போல உபனிஷத்தில் தேடி தேடி ஆழம் கண்டு படிக்க வேண்டிய குணங்கள் இங்கு ரங்கநாதன் பக்கலிலே எளிதில் அனுபவிக்கத்தக்கதாக இருக்கிறது. குணங்களை ரத்தனங்களாகவும் கோயிலை ரத்தனக் கடையாகவும் கூறியிருப்பது மிக்க அழகு. அவ்வளவு அழகாக அனுபவிக்கிறார் பட்டர். ஹே வரதா, சரணாகதர்களுக்கு நல்லனவைகளையே அருளும் அரங்கனை, வரத ரங்க ரத்னாபனே, வரதா சரணாகதர்களுக்கு நல்லனவைகளையே வரமருளும் அரங்கனே, ஆரண்யகேஷு ஏகாந்தத்தில் கானம் பண்ண வேண்டிய உபனிஷத்துக்களில் ஏ குணாகா எந்த கல்யாண குணங்கள், நிதி நிதாயம் பெரும் புதையலை போன்று, பெரும் நிதியைப் போன்று, நிதாயிஷத தெரிவிக்கப்பட்டனவோ, அமீ இந்த பிரதிம மென்மையாக நடந்து கொள்வதென்ன, மென்மையாக நடந்து கொள்வதென்ன, சாதுரி ஒருவராலும் செயல்படுத்த முடியாததையும் செயல்படுத்தும் திறன் என்ன, சாதுரி, பிரணத சாப்பல சரணாகதர்களிடத்திலும் உள்ள ஈடுபாடு என்ன, சாந்தயகா சாந்தி அவர்கள் குற்றங்களை பொறுப்பதென்ன, தயா பிறர் துன்பத்தை போக்க திருவுள்ளம் என்ன, விஜயகா எதிலும் எப்போதும் எங்கும் வெற்றி என்ன, சௌந்தரி அந்த திருமேனி அழகென்ன, பிரபுத்தையாக இவை முதலான மற்றும் உள்ள எண்ணற்ற திருக்கல்யாண குணங்கள், ரத்னௌகவத் நவரத்னங்களின் குவியலை போன்று, ரங்க திருவரங்கம் என்ற திவ்ய தேசமாகிய ரத்னாபனே ரத்தனங்கள் விற்கும் கடையில் ஜகத் உலகினருக்கு விவகிருதிட்சமாக வழங்க வாய்ப்பாக உள்ளது. இந்த ரத்னங்கள் விற்கும் கடையில் உலகினருக்கு இந்த திருவரங்கம் என்ற திவ்ய தேசத்தில் அந்த நவரத்னங்களின் குவியலை போன்று இங்கு பெரிய பெருமாள் இருக்கிறார். இந்த அத்தனை திருக்கல்யாண குணங்களும் இவனிடம் சேவிக்கலாம். பரா அஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்ச என்றும், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்தே இது முதலான இடங்களிலும் எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்கள் புதையலில் போட்டு வைத்திருப்பதைப் போல இருக்கிறதுன்னு உபனிஷத் சொல்கிறது. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் இதையும் உபனிஷத் தத் யதா ஹிரண்ய நிதிம் அக்ஷேத்ரஜ்ஞாக உபரியுபரி சஞ்சரந்தோப்பி ந விந்தேயுகு என்று காட்டிற்று. வைத்த மாநிதி இல்லையா அவன், வைத்த மாநிதி, மரதிம மென்மையான மனம் படைத்தவர் என்ற போது ஆத்ம குணத்தையும், மெல்லடியை என்ற இடத்தில் திருமேனியின் மென்மையையும் குறிப்பிடும். ஒருவராலும் செய்ய முடியாததை அவர் செய்ய முடியும், இவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். அதை சாதுரி என்பர். சாதுரியம் தன்னை அண்டினவர்களிடம் வாத்சல்யம், இதை சாப்பலம் என்பர். பிரணத்த சாப்பல சரணாகதர்களிடம் வாத்சல்யம். பாவமே செய்து பாவியானேன் என்றபடி பெரும் பாப்பங்களை செய்து வரும் நம்மையும் பொறுத்தருள்வது அவரது நிகரற்ற பொறுமையினால் தானே. தயா என்பது பிறரது துன்பங்களை களைவதற்கு முற்படுவது. பிறரது துன்பங்களை கண்டு அவனும் அழறது கிடையாது, அந்த துன்பங்களை களைய முற்படுவது தயா. தயா பரவ்யசனகர
ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் 98வது ஸ்லோகத்தில் சொல்லப் போகிறார். உத்தர சதகத்தில் தயா அந்நேஷாம் துக்கா பிரசகனம் 103வது ஸ்லோகத்திலேயும் பட்டர் மேலே அருளப் போகிறார். எங்கும் எம்பெருமானுக்கு வெற்றிதான் வெற்றிதான் வெற்றிதான். இதை விஜய என்றார். சென்று கொன்று வென்றி கொண்ட என்ற ஆழ்வார் திருவாக்கை இங்கு அனுசந்திக்கணும். எம்பெருமானுக்கு அபிஜித் என்று பெயர். ஜெயிக்கவே முடியாது அவனை, எப்பவும் விஜயம்தான் அவனுக்கு. அதில் தொடங்கிய செயல்கள் அனைவரில் விரைவில் அனாயாசமாய் வெற்றியுடன் முடியும் என்றனர் தெய்வஜர்கள். சௌந்தரி அவயவ சோபா, ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் அப்படியே நெஞ்சையும் கண்களையும் கொள்ளை கொள்ளும். நம் உள்ளம் கவர் கல்வன் அவன். இன்னும் பல பல குணங்கள் உண்டு. பகவத்குண தர்ப்பணத்தில் சுவாமி ரொம்ப அழகாக இதெல்லாம் தெரிவிக்கிறார். கல்யாண குணங்களை பற்றி பிராட்டியின் திருக்கல்யாண குணங்களை வைக்க ஒரு அழகான பெட்டியாக ஸ்ரீ குணரத்ன கோஷம் அருளியதைப் போல இங்கு ஸ்ரீ ரங்கநாதனின் திருக்கல்யாண குணங்களை பாமரர், நம் போன்ற பாமரர்களும் சென்று எளிதில் வாங்கி செல்வதைப் போல இந்த விபணி வீதியில் பெறலாம். எங்கு? ஸ்ரீரங்கமாகிய ரத்னாபணத்தில், ஸ்ரீரங்கமாகிய ரத்தனங்கள் விற்கும் கடையில் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.